மட்டன் குழம்பு. ஆஹா, எவன்டா அவன் குப்பர் அடிச்சு கிடக்குறது கோணங்கோனையா. வாசமே கமகமன்னு சூப்பராக இருக்குது. கேரளா மத்தி. யாருக்கெல்லாம் கேரளா மத்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஈரோடு சைடில் பார்த்தீங்கன்னா மத்தி ஈஸியாக வந்து கேரளா மத்தி ஈஸியாக கிடைக்கும். கேரளாலேருந்து மத்தி நீந்திக்கிட்டே வருமோ. தோசை மலையில் கொட்டை கொட்டை நனைஞ்ச இலையை போய் அப்படியே கச்சுக்குன்னு எடுத்துட்டு வந்தாச்சு. தோசை அம்மா தோசை. தோசை இவ்வளோ மெலிஸ் ஆகுது. பவுடர் அடிச்சு போட்டு வச்சாங்க. அடிக்கிட்டே இருக்கிறாரு. நான் எடுக்க அது வந்துக்கிட்டே இருக்குது. இல்லைடா, 2வது ரவுண்ட் போக மாட்டேங்குது. பாருங்க, இலை பத்தலன்னு பிளேட்டில் ஒரு 3 தோசை. வணக்கம். இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா தோசை சேலஞ்ச். தோசை இதில் மொத்தமாக எத்தனை தோசை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் சொல்ல மாட்டோமே. கரெக்டா? ஓகே. எல்லா தோசையும் சுட்டு அடிக்க வச்சாச்சு. நல்லா முறுமுறுன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்புறம் ஆகும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த லைட் எல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள தோசை லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே மறக்காம 2 ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஓகே. தோசை கூட என்ன குழம்பு காம்பினேஷன் இருக்கும்? மீன் குழம்பா, மட்டன் குழம்பா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. டெட் பாடியா? நம்மளது எவ்வளோ பரவாயில்லப்பா. ஓ, அப்படி நல்லா அப்படி தோசை மேலே ஊற்றி ஊற வச்சு ஏபிசிடி வரைகிறோம். அம்மா ஏபிசிடி மட்டன் பீஸ் வேற நல்லா குழம்பு. ஓ, இதுவும் மட்டன் தான், போன்லெஸ் மட்டன் தான். அப்போ மீன் எடுத்து அதே ஒரே வேலை சாப்பிட போகலாம். சூப்பர். மம்மியோட ஸ்பெஷல் தோசை. வாசம் செம்மையா இருக்கு. தோசையும் மட்டன் குழம்பு பிடிச்சவங்க தோசை போட்டா கமெண்ட் பண்ணுங்க. வேற லெவல். ஆஹா, செம்மையா இருக்கே. அது டெட் பாடி என் பக்கம் வரக்கூடாது. கொஞ்சம் வார்மா பண்ணி வச்சுறேன். சூப்பராக இருக்கு. மீன் கூட நல்லா ஊர்ல தோசை செம்மையா இருக்கும். மடிச்சு போட்டா ஒருவே வராதாட்டே. அப்படியே ஒரு ஹாய்க்கு ஒரு தோசை சுருட்டி தரலாம்ல. இது 1/2 தோசை. இங்க பாத்தீங்களா குண்டா ஃபுல்லா மீனா தான் கிடக்குது. குத்து மதிப்பா சொல்லுங்க, எத்தனை தோசை இருக்குன்னு பார்க்கலாம். யார் கரெக்டா சொல்றீங்க? ஒரு 50. இவங்க வீட்டுல பங்கு பிக்க முட்டை நம்ம தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க. அதோட கதையவே முடிச்சிட்டீங்களே. அது நசன்னு இருக்கு. அந்த முள்ளு, அது முள்ளு மாதிரியே இருக்கு. இந்த தோசையில் குழம்பு ஊற்றி கொஞ்சம் சிக்கன் பீஸ், சரி மட்டன் பீஸ், பழக தோசை, மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடணும். இன்னும் அது நல்லா ஐயோ பீரு திந்துச்சு. இன்னொரு தோசை எடுத்து கம்ப்ளீட் நம்ம பிச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். பிச்சு சாப்பிட்டா தைச்சு சாப்பிடணும். வந்துட்டு அங்கதான் இருப்பேன். மட்டன் குழம்பு வாசம் கும்புன்னு அடிக்குது. ஆக்சுவலி நாட்டுக்கோழி குழம்பு அது வேற லெவலா இருக்கும். ஆமா, மட்டன் தோசைக்கும் செம்மையா இருக்கும். நீங்க தான் இவளுக்கு ஓவரா சிக்கன் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்களா? அதனால சிக்கனே வாங்கல. அது முடி வரும் பேயாட்டம் இருக்குது. முழுத்திக்குள்ள நடுக்கப்பட்டது. தோசை ஒன்று மேலே ஒன்றா இருக்குன்னா
இப்படி பிரிச்சு பிரிச்சு தான் எடுக்கணும் எல்லா தோசையும். பாதி டைம்ல நீங்களே வச்சுக்கிட்டீங்க. ஒரு பச்சை புளி சாப்பிட விட்டுறாங்களா? ஆக்சுவலி என்ன இந்த மீன் குழம்பு தான் டிஸ்டர்ப் பண்ணுறது. ஓகேவா இப்போ ஓகேவா இப்போ ஓகே. சாப்பிடு. உள்ள கை வைக்க கூட இடம் இல்லை. எல்லாம் கொஞ்சம் சின்னதாக போச்சு. நம்ம என்னைக்கு நம்மகிட்ட ஃபுட் அதிகமாக எனக்கு இழைச்சிருந்தா கிடைக்குது. இல்லை இது ஒன்று ஐயோ எனக்கு கீழே ஒன்று இருக்குது. 2 3 ஓகே. இது தோசையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் சாப்பிடலாம். நான் இந்த 3 தோசை முடிச்சுட்டு அந்த 3 தோசை இங்கே மட்டன் குழம்பு போயிடுவேன். நான் கொடுக்க மாட்டேனே. நான் அப்படியே மீன் குழம்பு கேட்டேன். சொல்லி கேட்கக்கூடாது. இலையில சாப்பிட சொன்னா சாப்பிட்டுலாம். இது எந்த தோசையா? அது என்னது? அடே எங்கம்மா மீனதான் 3 தோசை பிச்சு கொடுத்தேன். இன்னும் எடுத்து வச்சுட்டா. கொடுக்க மாட்டேன். நான் பீட்சா செய்ய போறேன். தோசை குழம்பு. நான் வீட்டு செத்தனா எடுத்துப்பா. எனக்கு வேணாம். இந்த பட்டை லவங்கத்துல குழம்பு விட்டு பேன் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணுது. இப்படி எடுத்து சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வச்சிருக்கா வரேன். இப்பதான் கஷ்டப்பட்டு அடிக்க முடிச்சிருக்கேன். பண்ண பார்த்தீங்கன்னா நாளைக்கு மட்டன்லாம் ஓரமாக வச்சது. அடே ஒன்றுதான் போட்டு பண்ணுறேன். அடே வச்சு போடுவேன். நல்ல குழம்புல வந்து பெரட்டி இது கூட ஒரு மட்டன் பீஸ் இப்படி உள்ள வச்சு இப்படி சாப்பிடணும். அது தண்ணி லெவலாக இருக்கும். இன்னைக்கு தோசையே அழுந்தோட அளவுக்கு தோசை சாப்பிட பார்க்கும். அது பேர் வைக்கல, சோறு. இதுக்கு எதாவது பேர் வைங்கம்மா. தோசை மட்டன் கொத்துக்கறி பை அனுசியா. எறும்பா கொடுத்துட்டு எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. நாங்க மனசு நல்ல தோசை சாப்பிடுவேன். இட்லி பண்ணி சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். நான் தோசை பண்ண சாப்பிடுவேன். இதுக்கு என்ன இது எவ்வளோ நல்லா இருக்கு. பிளேட்ல தோசை இல்லையா? இது லாஸ்ட் ஒரு 1/2 தோசை வேணும். ஆனா நான் பிளேட்ல இந்த தோசை அப்படியே இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓஹோ அங்கதான் வரப்போறேன். பிங்க இது அது கணக்கால எனக்கு ஹேண்ட் பிளேட் தெரியுமா? வெளிய சொல்லிடுற. ஓகேவா? பார்க்கலாமா? வெயிட் பண்ணுங்க. இதுவா? சரி மெதுவா சொல்லுங்க. ஓ போட்டி அது. நான் மட்டும் வயல சாப்பிட்டு ஆசை விடுவாங்க. அது தண்ணி ஊற்றி முழுகிடுறா. எப்படியோ எனக்கு வரவே நல்லா சாப்பிட்டேன். இந்த தண்ணி ட்ரெஸ்ல ஊற்றிட்டேன். அந்த 3 தோசை எந்த கணக்கு வைக்கிறது? அது காந்தி கணக்கு. அது தோணை ஒரு தோசை, கடைசியாக ஒரு தோசை ஃபைனல். நம்மளுக்கு போதும்பா. ஆனால் தோசை சாப்பிட்ட மாதிரி இல்லை தானே. பேப்பர் வெட்ட மிஞ்ச எல்லா தோசையும் ஒரு டேபிள் ஃபுல்லாக தோசை தின்னுட்டு மனசாச்சே இல்லாமல் சாப்பிட்ட மாதிரி இல்லைங்கிறா பார்த்தீங்களா? கொடுங்க எல்லா கொட்டையும் அரைச்சிட்டு முதல்ல இருந்து பரோட்டா சோதிக்குமே சாப்பிடலாமா? அம்மா போடல எல்லாம் கட்டி ஓடி முதல்ல விடாதீங்க. அது நின்றுக்கிட்டு சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. அதே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன்.
நம்மளுக்கு யாராவது சுட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அதான் வேற யாரும் இல்லை. ஓகே ஹாய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே